ஹாய் கைஸ், நான் தான் உங்க TMDJ பேசுறேன். ஸோ டுடே கான்டென்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஐமேனோட TF4 யூனிஃபார்ம் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கான்டென்ட்க்கு போற முன்னாடி நான் வந்து யூனிஃபார்ம் பத்தி நிச்சயமா சொல்லவே ஆகணும். பிகாஸ் இந்த யூனிஃபார்ம் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கைஸ், அண்ட் ஸ்கில் ஆல்சோ சில இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கைஸ், நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டா, என்னன்னா இந்த இன்விசிபிள் ஐமேன் காமிக்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எம்மா ஃப்ராஸ்ட் வந்து அந்த கேஸ் பேக்கை வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ இவர் வந்து டப்புன்னு பிடிச்சிட்டு அந்த அயர்மேன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவார்ல, சோ இதே மாதிரி இந்த காமிக்ல நடந்திருக்குது. சோ பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஓகே, சோ தட்ஸ் ஆல் ஃபார் தி ஃபன் ஃபேக்ட். சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். வாங்க கைஸ். அயர்மேனோட பில் பாத்தீங்கன்னா என்கிட்ட 7k கிட்ட டேமேஜ் இருக்கு கைஸ். ஓகே, சோ தட்ஸ் ஆல் ஃபார் நம்ம அயர்மேன். அடுத்தது கியர். சோ ஏ வந்து ஃபுல்லி அப்கிரேட் பண்ணி முடிச்சாச்சு இன் லெவல் 30. அடுத்தது வந்து ஊரு செட். ஃபார் திஸ் ஊரு செட் நீங்க என்ன யூஸ் பண்ணனும்னா எனர்ஜி அட்டாக் கைஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேரக்டருக்கு வந்து கிரிட்டிக்கல் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒன்னு வச்சா போதும். ஓகே, ஸோ நான் சேர் வந்து இங்க எழுதி போறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஐஸ்வே செட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா பவர் ஹெங்ரி ஹால் செட், அண்ட் நான் முக்கியவாசி ஏபிஎஸ் செட் தான் யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே, ஸோ ஆல் பேசிக் அட்டாக் செட். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது என்கிட்ட அயர்மேனோட ஆர்ட் எஃபெக்ட் இருக்கு கைஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்ட் எஃபெக்ட் வந்து முக்கியவாசி பிவிஇக்கு தான் யூஸ் ஆகும். இந்த ஆர்ட் எஃபெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவ்வளவு முக்கியம் இல்ல. இஃப் இல்லாட்டியோ கூட யூ கேன் டூ டேமேஜ் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த ஆர்டிஃபேக்ட். நெக்ஸ்ட் கஸ்டம் கியர் நான் யூஸ் பண்றேன்னா மைட்டி எனர்ஜி வந்து யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே, வித் 200 ப்ராக் அண்ட் கரண்ட் ஆப்ஷன்ல வந்து மைட்டி ஆப்ஷன் வந்து வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல் ஃபார் மை கஸ்டம் கியர். அடுத்தது வந்து யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் வந்து நான் மீட்டிங் வரைக்கும் அப்கிரேட் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் மை பில் ஆல். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தா மறக்காம என்கிட்ட கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா டெலிகிராம். அடுத்தது நார்மல் ஸ்கில் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா ஃபார் நம்ம ஐமேனுக்கு வந்து 3 கேன்சல் 4 கேன்சல் 5. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், முக்காவாசி அவரோட 4வது ஸ்கில் வந்து ஒரு 2 செகண்ட் டிலே இருக்கும். ஓகே, அப்பதான் நீங்க வந்து 5வது ஸ்கில் போக முடியும் பிகாஸ் ஆஃப் த மிசைல். ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து நான் எழுதி போறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. டியர் 3 ஸ்கில் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா 3 கேன்சல் 4 கேன்சல் 5 கேன்சல் 6. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அவரோட டியர் 3 ஸ்கில் ரொட்டேஷன் வெரி ஈஸியான ரொட்டேஷன் கைஸ். ஸோ மறக்காம ட்ரைனிங் உள்ள ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் ரொட்டேஷன் ஃபார் நம்ம டியர்4க்கு பாத்தீங்கன்னா 7 கேன்சல் 3 கேன்சல் 4 கேன்சல் 5 கேன்சல் 6. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அவரோட ஸ்கில் ரொட்டேஷன் தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த ரொட்டேஷன் பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரியலன்னா வந்து என்கிட்ட கேளுங்க கைஸ். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம அடுத்த கான்டென்ட் போவோம். வாங்க கைஸ்.
அடுத்தது நம்ம ஐமேனோட tier 4 பெர்ஃபார்மன்ஸ் இன் வேர்ல்ட் பாஸ் பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவரோட கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கும் வெரி வெரி குட் கைஸ். அண்ட் ஃபாஸ்ட் ஃபினிஷ் ஆல்சோ. ஸோ ஃபாஸ்ட் ஃபினிஷ் மீன்ஸ் நான் வந்து ஒரு வேர்ல்ட் பாஸ் போறேன்னா ஒரு முடிச்ச மாதிரி எனக்கு அந்த இம்பாக்ட் வந்து தெரிஞ்சது. ஸோ அது வந்து வெரி குட் கைஸ். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் மை கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஸ்கில் டேமேஜ் ஹேவ் பீன் இம்பாக்ட் கைஸ். ஓகே, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து பிளஸ் பாயிண்ட்ல போட்டிருக்கேன். அடுத்தது வந்து யூனிஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா அவரோட ஸ்கில் இஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா 5வது ஸ்கில் வந்து ஃபாஸ்டா முடிக்கிறது வந்து அந்த எபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ யூனிஃபார்மோட ஸ்கில் 5வது ஸ்கில் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிளாஸ்ட் பண்ணுவாரு, அந்த டைமண்ட் உருவாகும், அவர் டக்குன்னு வந்து பிளாஸ்ட் பண்ணி ஒரு முடிஞ்சிடும். ஓகே, சோ இதே மாதிரி ப்ரீவியஸ் யூனிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அவர் அப்பதான் சுத்தி வந்து அப்பதான் பிளாஸ்ட போடுவாரு, அப்பதான் அது வந்து இம்பாக்ட் ஆகும். ஓகே, சோ எந்த தெரிஞ்சிருக்கும் ரெண்டுலயும் டிஃபரன்ஸ் இருக்குது. சோ ஒன்னு வந்து ஸ்லோவா வந்து அட்டாக் பண்றது, ஒன்னு வந்து வேகமா அட்டாக் பண்றது. இந்த நியூ யூனிஃபார்ம்ல ஏன் அது வந்து வெரி குட்னு சொல்றேன்னா, பிகாஸ் அப்பதான் கேம் பிளே வந்து விறுவிறு முடிக்கிற மாதிரி வரும். ஓகே, இல்லனா லேட்டா முடிக்கிற மாதிரி வந்து இம்பாக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ அதுதான் கைஸ் சொல்றேன். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யூனிஃபார்ம்ல வந்து ஹையர் வேர்ல்ட் பாஸ்க்கு வந்து சூட் ஆகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் நான் வந்து பிளாக் ஸ்வான் ஸ்டேஜ் வந்து சில விளாண்டேன், பட் அதுல வந்து அவ்வளோ இம்பாக்டா எனக்கு அவ்வளோ தெரியல. ஓகே, ஸோ மற்ற வேர்ல்ட் பாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓகேயா இருக்கும், பட் எஸ்பெஷலி நம்ம பிளாக் ஸ்வானை எடுத்துக்குவோம், நம்ம ப்ரொசிமா எடுத்துக்கலாம், கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே கைஸ், அடுத்தது சிடிபி ரெக்கமெண்டேஷன். இந்த யூனிஃபார்முக்கு இந்த சிடிபி கரெக்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி, ரெண்டாவது வந்து ரேஜ் கைஸ். ஓகே, பிகாஸ் ஏன் எனர்ஜின்னு கேட்டீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஈஸி ப்ராக்னால எனர்ஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது வந்து யூனிஃபார்ம் ரெக்கமெண்டேஷன். இந்த யூனிஃபார்ம் நீங்க வாங்க போய் நினைச்சீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் கேன் தான் சொல்லுவேன் கைஸ். பிகாஸ் போன யூனிஃபார்மோட இந்த யூனிஃபார்ம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பிகாஸ் இந்த யூனிஃபார்ம் வந்து ஃபாஸ்ட் அட்டாக் எபிலிட்டி இல்ல இருந்துச்சு. ஸோ அதனால இந்த யூனிஃபார்ம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி நான் பல யூனிஃபார்முக்கும் வந்து நான் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்க இங்க பாருங்க என்னென்ன ஸ்டேஜ்ல வந்து விளாண்டுருக்காங்கன்னு. ஐமேன் வித் ஓல்ட் யூனிஃபார்ம்ல வந்து நம்ம ஜீன் கிரே ஸ்டேஜ் 19ல வந்து 2.05 குள்ள முடிச்சாங்க கைஸ். ஸோ அந்த கேம் பிளேல வந்து எனக்கு ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் அடுத்தது வந்து கார் ஸ்டேஜ் 19ல பாத்தீங்கன்னா 406 குள்ள முடிச்சாரு கைஸ். ஸோ அந்த கேம் பிளேல வந்து ஓகே கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் ஹானஸ்டா சொல்றேன். அடுத்தது வந்து கேங் ஸ்டேஜ் 9ல பாத்தீங்கன்னா 3.10 குள்ள முடிச்சாரு கைஸ். ஓகே, சேம் ஆல்சோ தான் கைஸ். ஓகே, ஸோ என்னால ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் நியூ யூனிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஜீன் அதே ஸ்டேஜ் 19ல வந்து 3.03 குள்ள முடிச்சாங்க. ஓகே, ஸோ அது வந்து வெரி ஃபாஸ்டா முடிச்சாங்க. அண்ட் அடுத்தது வந்து கார்க்கு வந்து அதே ஸ்டேஜ் 19 4.25 குள்ள முடிச்சாரு கைஸ். ஓகே, ஸோ கேங்க்கு வந்து ஸ்டேஜ் 9ல வந்து 3.12 குள்ள முடிச்சாரு. That's all guys for my comparison. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்வேஸ் த நியூ யூனிஃபார்ம் இஸ் வின்னிங். மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள அடுத்த கான்டென்ட் சந்திக்கிறேன். See you next one. Tada, bye bye. Adios guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.